grip ரொம்ப முக்கியம். போவை பொறுத்தவரையும் உன்னோட grip ரொம்ப முக்கியம். ஓகே, உன்னோட ரைட் ஹேண்ட் இப்படி தான் இருக்கணும், உன்னோட லெஃப்ட் ஹேண்ட் இங்கே தான் இருக்கணும். ஓகே, நீ இங்கே வச்ச அப்படின்னா இப்படி போகக்கூடாது, கீழே பார்த்து தான் இருக்கணும். இது இங்கே பாருங்க, ஹொயிஸ் பண்ணுறப்போ எப்பவும் ஆப்போனண்ட்டை பார்த்து தான் ஹொயிஸ் பண்ணணும். அவங்க கூட ஃபைட் பண்ணுற அப்படின்னா இப்போ இதை சேஞ்ச் பண்ணிட்ட, நல்லா பாரு. இப்போ அவங்கள ஹெட் அட்டாக் பண்ண போற, ஹெட் அட்டாக் பண்ண போறேன்னா இங்கே இருந்து இப்படி வரணும், இப்படி வரணும். ஓகேவா? என் கிரிப்பை பாரு, என் கை இப்படி இருந்து ஹெட் அட்டாக் பண்ணா இதோட வைப்ரேஷன்ல, இப்படி அடிக்கிற வைப்ரேஷன்ல என் கையை நாவும் கிரிப்பை விட்டு கீழே போயிடும். ஸோ நான் என்ன பண்ணணும்னா கையை திருப்பி பண்ணணும், இப்படி வச்சிருக்கணும் கையை. ஓகேவா? அப்ப மட்டும்தான் உன்னோட அட்டாக் ஃபுல்லா விழும், ஃபுல்லா உன்னோட அட்டாக் விழுங்கிறதுக்கு அதுதான், அப்படிதான் பண்ணியும். ஸோ இப்படி பண்ணினா கை கீழே போயிடும், அப்படி பிடிக்க கூடாது, இப்படிதான் பண்ணணும். ஓகேவா? புரியுதா? அடுத்தது பஞ்சு. இப்போ இந்த கை நல்லா பாத்துக்க, நல்லா பாத்துக்க. இந்த கை கீழே இப்படி இழுக்கிற, இங்க இருந்து இப்படி திருவணும், திருவணும். இந்த கை ரொட்டேஷனுக்கு போகணும், ரொட்டேட்ல போனா மட்டும்தான் அந்த பஞ்சு பவரா அங்க விழும். அந்த பஞ்சு பவரா விழணும்னா நல்ல ரொட்டேட்ல அப்படி போகணும், ரொட்டேட்ல போய் வந்து நிக்கணும். அப்ப மட்டும்தான் அது கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஃபுல் ரீச். இந்த டர்னிங்ல இப்படி போச்சுன்னா இங்க பாரு, நார்மலா அவங்க நிக்கிறாங்க, நான் இப்படி பஞ்ச் பண்றேன்னா எந்த வித இம்பாக்டும் இருக்காது, நார்மலா பஞ்ச் பண்ணிடும். இப்ப இந்த பஞ்ச் பண்றேன்னு வச்சுக்க, உள்ள போகும், நவுறாங்களா பின்னாடி. சோ அதுக்காக தான் இந்த ரொட்டேஷன். புரியுதா? அதே மாதிரி காக்கே ஒரு பிளாக், ஒரு பஞ்ச் வருது அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு பஞ்ச் நல்ல ரீச் ஆகுது, ரீச் ஆகுது பஞ்ச் இங்க அப்படின்னா காக்கே பிளாக் இங்க இருந்து இப்படி பண்றோம், இப்படி பண்றோம். புரியுதா? மறுபடியும் பாரு, வருதுன்னா பிளாக், மறுபடியும் பாரு, இப்படி பண்றோம். இத பிளாக்கை எப்படி பண்ணணும்னா இங்க பாரு, இங்க இருந்து இப்படி திருப்பணும், இங்க இருந்து இப்படி திருப்பணும், திருப்பினாதான் அது நவரும். அப்படி இல்லாம நார்மலா இப்படி பண்ணன்னு வச்சுக்கேன், அவங்க போவோட இம்பாக்ட்ல உங்க கையை அந்த நவரும். சோ கிரிப் ரொம்ப முக்கியம்ங்கிறதுக்கு தான் இவ்வளவுத்தையும் சொல்றேன். கிரிப் ரொம்ப முக்கியம். நீ சேஞ்ச் பண்றப்போ பார்த்து ஜாக்கிரதையா பண்ணு. க்ளோஸ் பண்றப்ப கட்டர்ல உள்ள விட்டு எடுத்தாதான் அது போகும், அழகா வரும். நீட்டி பஞ்ச நீட்டுறப்ப நல்லா இங்க பார், இங்க வைக்க கூடாது, இங்க வச்சா இப்படி உள்ள குத்திடும். சோ வெளியில தான் வைக்கணும், வெளியில தான் வைக்கணும். பஞ்ச் பண்ணி இங்க பார், அப்படி புடிச்சினா அது அப்படியே ரிலீஸ் ஆகும். கட்டை விரல் இங்க இருக்கணும், கட்டை விரல இங்க உள்ள விட்டு அப்படியே எடுத்துடலாம். பஞ்ச் பஞ்ச், ஓபன் க்ளோஸ், பஞ்ச் ஓபன் க்ளோஸ், பஞ்ச் ஓபன் க்ளோஸ், பஞ்ச் ஓபன் தென் க்ளோஸ். புரியுதா? இந்த ஸ்பீடு வரணும், இந்த ஸ்பீடு வரணும்.